அதிகாரம் 10. மதிக்கேட்டை பற்றிய சில குறிப்புகள். செத்த ஈக்கள் நறுமண தைலத்தை முடைநாற்றம் வீசச் செய்யும். அதுபோல சிறிய மதிக்கேடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும். தக்கன செய்வதையே ஞானியரின் உள்ளம் நாடும், தகாதன செய்வதையே மூடரின் உள்ளம் நாடும். மூடர் தெருவில் நடந்தாலே போதும், அவரது மடமை வெளியாகிவிடும். தாம் மூடர் என்பதை அவரே அனைவருக்கும் காட்டிவிடுவார். மேலதிகாரி உன்னை சினந்து கொண்டால் வேலையை விட்டுவிடாதே. நீ அடக்கமாயிருந்தால் பெருங்குற்றங்களும் மன்னிக்கப்படலாம். உலகில் நான் கண்ட தீமை ஒன்று உண்டு, அது உயர் அலுவலரின் தவற்றால் விளைவது. மூடர்களுக்கு உயர்ந்த பதவி அளிக்கப்படுகிறது. செல்வர்கள் தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறார்கள். அடிமைகள் குதிரை மீது ஏறிச் செல்வதையும் உயர் குடி பிறந்தோர் அடிமைகளைப் போல் தரையில் நடந்து செல்வதையும் நான் கண்டிருக்கிறேன். குழியை வெட்டுவோர் அதில் தாமே வீழ்வர். கன்னமிடுவோரை கட்டுவிரியன் கடிக்கும். கற்களை வெட்டி எடுப்போர் கற்களால் காயமடைவர். மரத்தை வெட்டுவோர் காயத்திற்கு ஆளாவர். மழுங்கிய கோடாரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாயிருக்கும். ஞானமே வெற்றிக்கு வழிகோலும். பாம்பை மயக்கும் முன் அது கடித்துவிட்டால் அதை மயக்கும் வித்தை தெரிந்திருந்தும் பயனில்லை. ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித்தரும். மூடரோ தம் வாயால் கெடுவர். அவரது பேச்சு மடமையில் தொடங்கும், அதன் முடிவோ முழு பைத்தியமாகும். மூடர் வளவளவென்று பேச்சை வளர்ப்பர். என்ன பேசப் போகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. அதற்கு பின் என்ன நடக்கும் என்பதை எவரும் அறியார். அளவு மீறி உழைத்து மூடர் தளர்ந்து போவர். ஊருக்கு திரும்பி போகவும் வகை அறியார். அரசர் சிறு பிள்ளையுமாய் தலைவர்கள் வைகரையிலேயே உண்டு கழிப்போருமாய் இருக்கப்பெற்ற நாடே, ஐயோ உனக்கு கேடு. அரசர் உயர்குடி பிறந்தவராயும் தலைவர்கள் குடி வெறியர்களாய் இல்லாமல் வலிமைக்காக உரிய நேரத்தில் உண்பவர்களாயும் இருக்கப்பெற்ற நாடே, நீ நீடு வாழ்வாய். சோம்பேறியின் வீட்டுக்கூரை ஒழுகும், பழுது பார்க்காதவரின் வீடு இடிந்து விழும். விருந்து மனிதருக்கு மகிழ்ச்சி தரும். திராட்சை ரசம் வாழ்க்கையில் களிப்பு தரும். பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். தனிமையிலும் கூட அரசனை இகழாதே. படுக்கை அறையிலும் கூட செல்வர்களை இகழாதே. வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்து செல்லும். பறந்து சென்று நீ சொன்னதை திரும்ப சொல்லும்.